ஹாய் வணக்கம். வாங்க, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு சந்தை மார்க்கெட் வந்திருக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு வெள்ளைப்பூண்டு வாங்கணும். என்ன விலை இருக்குன்னு தெரியல, பார்த்து வாங்கலாம். ஃப்ளவர் ஃப்ளவர் தெரியுதா? பழம். வாங்க, ரொம்ப தூரம் போயிட்டு வரலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் ஜாலியா ஜிம்கானா போலாம். வெரைட்டி நிறைய சமைக்கணும், காய் வாங்கிட்டு போகணும். ஆனா நான் சமைச்சிருவேன், அது பிரச்சனை இல்ல. சாப்பிட முடியுமா என்னால? எல்லாமே சாப்பிட முடியாது தானே, இதுதாங்க பயமா இருக்குது. இந்த கல்யாண மண்டபத்துல ஏதோ கல்யாணம் போல இருக்குது. இன்னைக்கு நைட்டு கல்யாணம் வைப்பாங்க நினைக்கிறேன். தக்காளி பழம் கிலோ 10 ரூபாய்க்கலாமா? சந்தைக்கு வர்றவங்கலாம் நார்மலாவெல்லாம் வரமாட்டாங்க, டிப்டாப்பா தயாராகி வர்றாங்க, பூவெல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனா அதுல ஒரு சில பேர் வயசானவங்க நடக்க முடியாம ட்ராலி வாங்கி அதுல காயெல்லாம் வாங்கி போட்டு வயசானவங்க போறாங்க. அவங்களாம் பசங்களும் வந்து ஃபாரின்ல, அமெரிக்கால, லண்டன்ல அந்த மாதிரி இருக்கிறாங்க. எத்தனை சொத்து சுகம் இருந்தாலும் வயதான காலத்துல தனியா வாழ்றது வந்து ரொம்ப கடினமான. கொஞ்சம் இல்லைங்க ஆட்டோ தான் எடுத்து போயிருவாங்க. என்ன பண்றது? ஆட்டோக்காரனி பாக்கணும், மாட்டுக்காரனி பாக்கணும். கூட்டம் இருக்குங்களா? செமையா இருக்காங்களா? கூட்டம் செமையா இருக்காங்க பாருங்க. அவங்க 10 ரூபாங்கிறாங்க. எது 10 ரூபாய்னு தெரியுமா? நீங்க நிறைய இது இருக்குது, எல்லாமே 10 ரூபாய்னா என்ன, எது 10 ரூபா பேர் சொல்லாமையே சொல்றாங்க. தக்காளி பழம் நிறைய. 6 கிலோ இஞ்சி வந்து 50 ரூபாய்ங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி இருக்கும். வெள்ளைப்பூண்டு கிலோ 160 கொஞ்சம் அந்த பக்கம் போனா கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். ஸ்ட்ராபெரி கேக்குதா? என் சவுண்ட் கேட்கலையான்னு தெரியல. இந்த கோவக்காய் இருக்குது, கோவக்காய். ஆனா அந்த சந்தையில வியாபாரம் வச்சுறாங்க பாருங்களே, அதை விட ஒரு கொடுமையானது எதுவுமே இல்லைங்க. அவ்வளவு கஷ்டம். அவங்க கிட்ட போய் நம்ம 10 ரூபாய்க்கு கிலோ 5 ரூபாய்க்கு கேக்குறோம். ஆனா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா? இங்க பாருங்க எப்படி வியாபாரிக்கு தான் இவங்க எப்படி போட்டுருக்காங்கன்னு பாருங்க. பந்தல் பாருங்க, காமிக்கிறேன். இந்தா பாருங்க, பந்தல். மழை பெஞ்சா கூட அது நலையாதுங்க. செட் அப்படியே செட் பண்ணி வாங்கியிருக்காங்க கூட மாதிரி. மழை பெஞ்சா கூட நலையாது, சூப்பரா இருக்கும். இவங்க கிட்ட எல்லாமே கிடைக்குங்க, 8 செட்டு. சின்ன வெங்காயம், எல்லா காய்கறிகளும் கிடைக்கும், கொஞ்சம் நீட்டாவும் இருக்கும். இவங்க வாங்கி சேல் பண்றவங்கள, அதனால சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்க. அது வந்தனா கண்டிப்பா வாங்குவேன், நானும் பிடிக்கும் ரொம்ப. முருங்கைக்காய் இங்கதான் பாக்குறப்ப, பெரிய காய். எந்தம்மா? 1/4 கேஜி. 1/4 கிலோ முருங்கைக்காய் வந்து 20 ரூபாய்ங்களாமா. அப்ப எவ்வளவு போகும் பாருங்க விலை. 80 ரூபா கிலோ. கிலோக்கு ஒரு 4 காய் நிக்குங்க, அவ்வளவுதான், அதுக்கு மேல நிக்காது. ஐஸ்கிரீம் கடை இருக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? அவங்கள்தான் 6 மாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் யாரும் வாங்குற பாட்டு காணா. ஸ்கூட்டி ஓடிட்டு வண்டியில் வாங்கிட்டு போறாங்க பாருங்க. வெங்காயம் இங்க வாங்கணும், வெள்ளைப்பூண்டு நல்லா இருக்கும். இவரும் நான் தான் ஒருத்தருக்கு அமௌண்ட் கொடுத்து முன்னாடி போறாரு. அவரு நான் பாக்கல, என்னை பார்த்துதான் பேசுவாரு. ஒருத்தர் காசு போட்டு அவங்களுக்கு தான் இன்னும் போயிடுச்சுன்னு காசு. அவரு உள்ளூர்காரு, அவருக்கும் கொடுக்கல, எங்களுக்கும் கொடுக்கல. அம்மா அக்கா நான் ஏன் கோயிலை போட்டு புளி, புது புளி வந்துச்சு. இது பீக்கங்காய், நாட்டுக்காய் வந்துருச்சு. நாட்டுக்காய் வாங்கி வச்சோம்னு வச்சுங்களேன், எடை போட்டு கொடுப்பாங்க, ஓகே. ஆனா அது வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும் நமக்கு. ஒரு காய் கத்துக்கும் ஏறிடுறது. அதனால நாட்டுக்காய் நம்பி நம்ம வாங்கக்கூடாது, ஹைபிரிடே பெஸ்ட். பாப்போம் வெள்ளைப்பூண்டு எங்க நல்லா இருக்குன்னு பாக்குறேன், அதுதான் பாத்துட்டு. சில பேர் எந்தம்மா आपके जाबिया 1/4 केजी आबिया 1/4 கிலோ 50 ரூபா சொல்றாங்க வெள்ளைப்பூண்டு.
என்ன பூவெல்லாம் நிறைய இருக்கு. பூவா அழகழகா இருக்கா. விவோ மொபைல் வாங்குங்க எல்லாரும். கேமரா எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவும் உங்களுக்கு. ரெண்டு பக்கம் டக்கு டக்குன்னு திருப்பிக்கலாம். மற்றதுல வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் மாத்தி எடுக்கணும். இதுல அப்படி இல்ல, ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு பக்கம் எடுத்துக்கலாம். ஒரு டைம் அந்த பக்கம் எடுத்துக்கலாம், ஒரு டைம் இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இது ஹோல்சேல் கடை. ஆனா எவ்வளவுக்கு விக்கிறாங்க தெரியல, கேட்டு பாக்கணும். இதெல்லாம் ஹோல்சேல் விக்கிறது. பாப்போம். கீரை வாங்கி எல்லாம் கொண்டு விக்கிறாங்க. வெந்தயக்கீரை நல்லா சேல் ஆகுங்க. என்ன பண்றது? என்னன்னு காங்கிறது நம்ம ஒவ்வொரு வாரம் இது ஒரு ஸ்பெஷல். இந்த கடை வச்சிருக்காங்க. என்ன கடை? மளிகை கடை. வாரம் பூ நிறைய இருக்கு பாருங்க, அழகான கடை. ஓகே, நான் போன வாட்டி இப்படிதான் நிறைய இருந்துச்சு. சரின்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டு வரல, சேலாயி கடைசியில் காலி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல வித்துருவாங்க பாருங்களேன். ஒரு சில பேரு விலை அதிகமா இருந்தாலும் போதுன்னு பெரிய கடை பார்த்தா வாங்குறாங்க. விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க காய் எங்க ஹோல்சேல் கடை கிட்ட இருக்கோ அங்கதான் வாங்குறோம். வயசானவங்க அது ரெண்டு இது ரெண்டு வாங்கிட்டு తమ్ముడు తెల్లబాయిలు తెల్లబాయిలు ఎంత అంటున్నావు? ఓ 1/4 కేజీ 40. ఎంతమ్మది? అంతే పోయినసారి అంత రేట్ చెప్పుకున్నారే. 40 రూపాయల ஆடு ஆன்லைன் வச்சு நான் பார்க்க. ஒரு சில பேர் தான் கம்மியா கொடுப்பாங்க வெள்ளாங்க போட. அங்க 50 ரூபாய் 40 ரூபாய்ங்கிறாங்க. இங்க வந்து கேட்டா 60 ரூபாய். என்ன பண்றது பாருங்க. தோசை பாருங்க எப்படி பெருசு பெருசா போட்டு வச்சுக்காங்க. சரி.